அமெரிக்க படையினர் ஈரானிய மண்ணில் கால் வைத்தால் அவர்களுக்கு பேரழிவை உருவாக்குவோம் என ஈரானினுடைய இராணுவ ஜெனரல் ஒருவர் சொல்லியிருக்கின்றார். ஈரானின் எல்லையோரங்களில் தாங்கள் அமெரிக்க படையினருக்காக காத்திருப்பதாகவும் அந்த ஜெனரல் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலதிக விவரங்களை இந்த காணொளியில் விரிவாக விளக்கமாக பார்க்கலாம். இலங்கை செய்திகளில் இலங்கைக்கான எரிபொருளை வழங்குவதற்கு ரஷ்யா ஒப்புக்கொண்டிருக்கிறது. ரஷ்யாவினுடைய பிரதி எரிசக்தி அமைச்சர் இப்பொழுது இலங்கையில் நிற்கின்றார். ஆனால் ரஷ்யாவிடமிருந்து ஆயில் வாங்குறதுல ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது. எனவே அது குறித்தும் விரிவாக பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். ஈரானினுடைய இராணுவ ஜெனரல் ஒருவர், அவருடைய பேர் அலி ஜஹன் ஷஹி. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், அமெரிக்க படையினருக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அமெரிக்க படையினர் ஈரானிய மண்ணில் கால் வைத்தால் அவர்களுக்கு பேரழிவுகளை உருவாக்குவோம். மீள இட்டு நிரப்ப முடியாத அளவுக்கு அந்த பேரழிவுகள் இருக்கும். பெரும் பொருட்செலவை அமெரிக்கா செலவழிக்க வேண்டியிருக்கும். எனவே அவர்களுடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த இராணுவ ஜெனரல் சொல்லியிருக்கின்றார். ஏனென்று சொன்னால், இப்போ பதட்டமான சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்குது. அமெரிக்காவால் அறிவிக்கப்பட்ட அந்த 5 நாள் போர் நிறுத்தம் அடுத்து வரும் சில மணி நேரங்களில் முடிவடைய போகிறது. நாளைக்கு வெள்ளிக்கிழமை அடுத்து வரும் சில மணி நேரங்களில் முடிவடைய போகுது. அது முடிவடைகிற தருணத்தில் பெற்றும் தாக்குதல்கள் நடக்கலாம் என்று சொல்லி இப்போ பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு பக்கம் அமெரிக்கா பெற்றும் படைகளை குவித்துக் கொண்டே இருக்கிறது. தரை வழியாக ஊடுருவி தாக்குதலை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பெரும்பாலும் ஊடகங்களில் சொல்லப்படுது. எனவே என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். அடுத்து வரும் சில மணி நேரங்களில் எது வேணுமென்றாலும் நடக்கலாம் என்று சொல்லி, இதுக்கிடையில் அமெரிக்கா தன்னுடைய 82வது ஏர்போன் படையணியை மத்திய கிழக்கு நோக்கி அனுப்புவதென நேற்று வியாழக்கிழமை மாலை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது. பென்டகன் அந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. இந்த ஏர்போன் படையணி எப்படி என்று சொன்னால், விமானத்திலிருந்து பரசூட் மூலம் கீழே குதித்து எந்த பகுதியில் குதிக்கிறார்களோ அந்த இடத்துல தாக்குதல்களை மேற்கொண்டு உடனடியாக அதை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவார்கள். அப்படியான சிறப்பு பயிற்சி பெற்றவர்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே அவர்கள் எந்த வேளையிலும் மத்திய கிழக்கு நோக்கி, ஈரான் நோக்கி அனுப்பி வைக்கப்படலாம் என்று சொல்லி இப்ப எதிர்பார்க்கப்படுது. மிக முக்கியமாக ஈரானுக்கு சொந்தமான சில தீவுகளை கைப்பற்றுவதுதான் அமெரிக்காவினுடைய நோக்கம் என்று சொல்லி அமெரிக்க ஊடகங்களில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதில் முதலாவது தீவு எது பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்கள் எல்லாருக்கும் நன்கு தெரிந்த கார்க் ஐலண்ட், கார்க் தீவு. அதில் தான் ஈரானினுடைய பெருமளவிலான வர்த்தகம், எண்ணெய் வர்த்தகம் நடைபெறுகின்ற ஒரு தீவு. எனவே அதனை கைப்பற்றலாம் என்றது முதலாவது எதிர்பார்ப்பு. மற்றது ஹோமோஸ் நீரிணைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய தீவுகள் இருக்குது. அதில் மிக முக்கியமான தீவு லராக் என்று சொல்லப்படுற ஒரு தீவு. அதை கூட கைப்பற்றலாம் என்று சொல்லி, அல்லது அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தீவை கைப்பற்றுவதற்கு அமெரிக்க படைகள் முயலக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. எனவே எது எப்படியோ, எப்படி இருந்தாலுமே கூட நாங்கள் அவர்களை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி ஈரானிய இராணுவ ஜெனரல் சொல்லியிருக்கின்றார். அமெரிக்கா தன்னுடைய இறுதி பெற்றும் தாக்குதலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது என்று சொல்லி அமெரிக்காவினுடைய ஊடகங்களில் செய்திகள் போடப்பட்டுள்ளன. எனவே அடுத்து வரும் சில மணி நேரங்கள் மிக பரபரப்பாக இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. காத்திருப்போம். எனவே மத்திய கிழக்கு மீண்டும் பரபரக்க ஆரம்பித்துள்ளது. இலங்கைக்கு தேவையான எரிபொருட்களை வழங்குவதற்கு ரஷ்யா ஒப்புக்கொண்டிருக்கிறது. ரஷ்யாவினுடைய பிரதி எரிசக்தி அமைச்சர் இப்பொழுது இலங்கைக்கு வந்திருக்கின்றார். இன்று வியாழக்கிழமை காலை அவர் இலங்கையை வந்தடைந்தார். அவருக்கு கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து சிறந்த வரவேற்பு வழங்கப்பட்டது. இப்பொழுது அவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்று மாலை அந்த பேச்சுவார்த்தையினுடைய விவரங்கள் இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை வெளியாகவில்லை. இதுக்கிடையில் இன்றைக்கு காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன அதிகாரிகள் மற்றும் பெட்ரோலியத்துறை அமைச்சு அதிகாரிகள் என்று சொல்லி பலதரப்பட்ட அதிகாரிகளுடன் ரஷ்யாவினுடைய பிரதி அமைச்சர் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருந்தார். இதன்போது இந்த இணக்கம் எட்டப்பட்டிருப்பதாக, அதாவது இலங்கைக்கு தேவையான எரிபொருட்களை ரஷ்யா வழங்குவதென தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக. இதுக்கு முதல் செய்திகள் 2 விதமான எரிபொருளை வழங்கலாம் என்று சொல்லி, ஒன்று சுத்திகரிக்கப்படாத மசகு எண்ணெயாக வழங்குகிறது, மற்றது சுத்திகரித்து வழங்குகிறது. 2ஐயும் ரஷ்யா வழங்கும் என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு முடிவெடுக்கப்பட்டுகிறது சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயை மட்டும்தான் வழங்குற என்று சொல்லி, அதாவது பெட்ரோல், டீசல் என்று சொல்லி எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு உடனடியாக பாவிக்கக்கூடிய மாதிரி வெறும் ரஷ்யாவில் இருந்து, எனவே அவற்றை வழங்குவதற்கு ரஷ்யா ஒப்புக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கான இறுதி ஒப்பந்தம் நாளை கைச்சாத்திடப்படும். நாளைக்கு இறுதி முடிவெடுக்கப்படும் என்று சொல்லி, நாளை வெள்ளிக்கிழமை. ஏன்னு சொன்னால், எரிபொருள் வாங்குறது ஓகே, எவ்வளவு வாங்குறது, குவான்டிட்டி இருக்கு தானே, அளவு, அது எவ்வளவுன்றதும் என்னென்ன எரிபொருட்களை வாங்குறதுன்றது சம்பந்தமாகவும் நாளைக்கு தீர்மானிக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன
ஸ்தாபனத்தினுடைய முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திக்குமார அவர்கள். எனவே நல்ல விஷயம், வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். இலங்கை வந்து இப்படியான ஒரு எரிபொருள் தட்டுப்பாடு, எரிபொருள் நெருக்கடியில் இருக்கும்போது ரஷ்யாவில் இருந்து எரிபொருள் கிடைக்கிறதுன்றது உண்மையில் நல்ல விஷயம், வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ஆனால் பிரச்சனை என்னென்று சொன்னால் அங்கே ஒரு சிக்கல் இருக்குன்னு சொல்லப்படுகிறது. என்ன சிக்கல் என்றதையும் விரிவாக பார்க்கலாம். இவ்வளவு காலமும் ஏன் ரஷ்யாவிடம் இருந்து எங்களால் எரிபொருளை வாங்க முடியாமல் போனது என்று கேட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு காரணம் அமெரிக்க தடை. அமெரிக்கா வந்து ரஷ்யாவுக்கு எதிராக நிறைய தடைகளை வந்து விதிச்சிருந்தது. அதாவது ஒரு தரம் ரஷ்யாவோட கதைக்கக்கூடாது, ரஷ்யாவோட அண்ணன் தம்பி பழகக்கூடாது, ரஷ்யாவை வந்து ஊரை விட்டு தள்ளி வைக்கிறோம், ஒரு தரம் எண்ணெய் வாங்கக்கூடாது, வேறு எந்த தொடர்புக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லி அமெரிக்கா தடை விதித்திருந்தது. அந்த தடையை மீறி வாங்க முற்பட்ட ஒரு சில நாடுகளுக்கு எதிராக கடுமையான எச்சரிக்கைகள், வரி விதிக்கிறது என்று சொல்லி பெரிய பிரச்சனைகள் எல்லாம் போய் கொண்டு வந்தது. அதுக்கு வந்து ஐரோப்பிய நாடுகளும் அடக்கம். ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்கா சொல்லி இருந்தது நீங்கள் ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி. இந்த மாதிரி ரஷ்யாவை வந்து ஊரை விட்டே தள்ளி வச்சாச்சு. அதனால தான் இவ்வளவு காலமும் இலங்கையால ரஷ்யாவிடம் இருந்து எரிபொருளை வாங்க முடியாமல் போனது. இப்ப என்ன நடந்திருக்குது? இந்த ஈரானிய யுத்தம் ஆரம்பிச்ச பிறகு, ஹோமுஸ் நீரிணம் மூடப்பட்ட பிறகு வேற வழியே இல்லை. உலகம் முழுக்க எரிபொருள் தட்டுப்பாடு, எல்லா நாடுகளும் வந்து கோவத்தில் இருக்குது. தேவையில்லாமல் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து இந்த யுத்தத்தை ஆரம்பித்து தேவையில்லாமல் சும்மா கடந்த ஹோமுஸ் நீரிணம் மூடப்பட்டு இப்போ எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்குன்னு சொல்லி எல்லா நாடுகளுக்கும் அமெரிக்கா மேல ஒரு கோபம் வந்தோடனே ஒரு பக்கம் பார்த்தா பங்கு சந்தை வந்து வீழ்ச்சி அடைந்து போகுது, மற்ற பக்கம் பார்த்தா எரிபொருட்களுக்கான விலைகள் வந்து அதிகரித்து கொண்டு போகுது. எனவே சர்வதேச சந்தையை வந்து தளம்பல் நிலையில் இருக்கும்போது உடனடியாக அமெரிக்கா முடிவெடுக்குது, ஓகே இந்த நிலைமையை வந்து சமாளிக்கிறதுக்கு வேற வழி இல்லை, எதிரின்ற காலில் போய் விழுந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி உடனடியாக ரஷ்யா மீதான தடையை வந்து நீக்கி இருந்தது. நிரந்தரமாக நீக்கி இருந்ததா என்று கேட்டீங்கன்னு சொன்னால் அங்கதான் இருக்கு பிரச்சனை. தற்காலிகமான முறையில் வெறும் ஒரு மாசத்துக்கு மட்டும்தான் நீக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு மாச கால எல்லை வந்து எப்ப முடியுது என்று சொன்னா அடுத்த மாசமே முடியுது. ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி பகல் 12:01 அமெரிக்க நேரம் பகல் 12:01 அந்த ஒரு மாத கணக்கு வந்து முடியுது. இப்ப எங்களுக்கு முன்னால 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து அமெரிக்கா தொடர்ந்து அந்த தடையை வந்து இன்னும் விலக்கி வச்சிருந்தா இன்னும் ஒரு 3 மாதங்களுக்கு தடையை விலக்குகிறோம், யார் வேணுமென்றாலும் ரஷ்யாட்ட இருந்து எரிபொருளை வாங்கலாம் என்று சொல்லி அமெரிக்கா சொல்லிட்டு சொன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை, தடை தொடர்ந்து நீக்கப்படும். அப்ப எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. ஆனால் திடீரென்று ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி பகல் 12:01 இல்லை நாங்கள் திரும்பவும் தடை விதிக்கிறோம், திரும்பவும் ரஷ்யா வந்து தள்ளி வைக்கிறோம். ஏன்னு சொன்னால் இங்கே மத்திய கிழக்கில் வந்து யுத்தம் முடிஞ்சுது, ஒருவேளை ஈரான் யுத்தம் முடிவடையுமாக இருந்தால் மத்திய கிழக்கில் யுத்தம் முடிஞ்சது, எல்லாம் சுமூகமாக வந்துட்டுது, அமெரிக்காவினுடைய தடை வந்து திரும்ப விதிக்கப்படும் தானே ரஷ்யாவுக்கு எதிராக. எனவே திரும்ப அமெரிக்கா சொல்லக்கூடும் இனிமேலும் ரஷ்யாட்ட இருந்து யாருமே எரிபொருளை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி. இப்போ யோசிச்சு பாருங்க, இலங்கை வந்து நாளைக்கு ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி ஆர்டர் கொடுக்க போகுது. அந்த ஆர்டர் எல்லாம் கொடுத்து அதெல்லாமே வந்து கப்பலில் ஏற்றப்பட்டு அது இலங்கையை வந்து சேர்றதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும் தானே. அது இலங்கையை வந்து கொண்டிருக்கிற அந்த கால பகுதியில் திரும்ப அமெரிக்கா தடை விதிக்குமாக இருந்தால் சர்வதேச ரீதியாக 2 விதமான பிரச்சனைகளை இலங்கை எதிர்கொள்ள வரும் என்று சொல்லப்படுகிறது. ஒன்று வந்து சட்ட ரீதியான பிரச்சனை, 2வது வந்து நிதியியல் ரீதியான பிரச்சனை. இந்த 2 பிரச்சனைக்கும் இலங்கை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு வருமாக இருந்தால் எப்படியும் ரஷ்யாவிலிருந்து கப்பல் வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் தானே. ஏனென்று சொன்னால் ரஷ்யாவுக்கு எதிரான தடை வந்து திரும்ப விதிக்கப்படுமாக இருந்தால் சர்வதேச வங்கிகள் ரஷ்யாவுடன் டாலரில் வியாபாரம் செய்வதை உடனடியாக தடுக்கும். அதுக்கு பிறகு இலங்கை அரசாங்கத்தால் நேரடியாக ரஷ்யாவுக்கான அந்த டிரான்சாக்ஷனை வந்து செய்ய முடியாமல் போகும். இதெல்லாம் வந்து ஒரு எதிர்ப்பு குரல் தான், இப்படி இருந்தால் இப்படி நடக்கும் என்று சொல்லி. ஒருவேளை அமெரிக்கா வந்து ரஷ்ய தடை எல்லாத்தையும் நீக்கி போட்டு ஒரு பிரச்சனையுமே இல்லை, நீங்கள் தாராளமாக எண்ணெய் வாங்குங்க, தாராளமாக எல்லாத்தையும் வாங்குங்க, ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையுமே இல்லை தான். பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை தான். ஆனால் திரும்பி தடை விதிச்சா சில பல பிரச்சனைகளை இலங்கை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்றதும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே எந்த தங்கு தடையும் இல்லாமல் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் இலங்கைக்கு அந்த எரிபொருள் வந்து சேரணும் என்றதான் எங்களுடைய விருப்பம். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செய்தி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை பற்றிய செய்தி தான். இந்த செய்தியை பற்றி என்ன சொல்கிறேன்னு சொல்லி எனக்கே தெரியலை. நான் அந்த செய்தியை உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை நீங்கள் மறக்காமல் கீழே வந்து எழுதுங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சில ஈரானிய மக்கள் தன்னிட கேட்டதாம், எங்களோட அடுத்த சுப்ரீம் லீடராக வந்து நீங்களாம் வரணும், டொனால்ட் ட்ரம்ப் அவர்களே நீங்களாம் எங்களுக்கு சுப்ரீம் லீடராக வரணும் என்று சொல்லி ஈரானிய மக்கள் கேட்டதாம். சில ஈரானிய மக்கள் கேட்டதாம். அதுக்கு தான் வந்து இல்லை என்று சொன்னதான், நோ சொன்னதாம். சிச்சி நான் வரையில, நான் சுப்ரீம் லீடராக வரையில, நான் இங்கேயே இருக்கிறேன் என்று சொல்லி
ஈரானிய மக்களுக்கு தான் சொன்னதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்று நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் வந்து உரையாற்றும் போது சொல்லியிருக்கின்றார். எனவே இந்த ஒரு செய்தி மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட ஏனைய செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.